ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்மால் ப்ரொனன்சியேஷன் டிப் வந்து கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ராங் ப்ரொனன்சியேஷன். த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த போர்டில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் பாருங்கள். காய்கறிகள் வாங்குவதற்காக அங்கு சென்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸாக வரும் அப்படிங்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we went there for vegetables. இந்த சென்டென்ஸ் ராங். ஏன் அப்படின்னா பையிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வரல. பிகாஸ் வாங்குவதற்காக அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி பையிங் அந்த மாதிரி வேர்டு வந்து வரணும். ஸோ அது வந்து இதில் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். செகண்ட் ஒன், we went there for buying vegetables. இது வந்து கரெக்ட். பிகாஸ் பையிங் வருது, ஸோ வாங்குவதற்காக அங்கே சென்றோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். we went there to buying vegetables. ஸோ இது வந்து ராங். ஏன்னா to வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் வராது, ஃபார் வரும்போது வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த to வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். பட் ஆனால் இந்த சென்டென்ஸில் went அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு வந்திருக்கனால ஐஎன்ஜி வராது. ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னா ஜாயின் லிப்பி.